ரிப்பீட்டடாக மிஸ்கேரேஜ் நடக்குதா? ஹாய் டாக்டர் பாரதி. ரெக்கரண்ட் ப்ரெக்னென்சி லாஸ் அப்படின்னா என்னென்னா, மோர் தென் 2 ப்ரெக்னென்சி லாஸ் தான் ரெக்கரண்ட் ப்ரெக்னென்சி லாஸ்ன்னு சொல்லுவோம். இதுக்கு ஆண்கள் மட்டுமே காரணம் இல்லை, பெண்கள் மட்டுமே காரணம் இல்லை, 2 பேரையும் இவாலுவேட் பண்ணணும். அதிகமாக நடக்கிற பிரச்சனை என்னென்னா, ஒரு ஹாஸ்பிட்டல் அபார்ஷன் நடந்தோடனே டக்குன்னு அவங்க இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவாங்க, அதுக்கப்புறம் இன்னொரு ஹாஸ்பிட்டல், இப்படி மாறும் போது அந்த இவாலுவேஷனே மிஸ் ஆயிடுது. ஸோ ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் போகணும், அது 2 பேரும் சைமல்டேனியஸ்லி இவாலுவேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்லேயே மிஸ்கேரேஜ் ஆகுதுன்னா அதிகமாக ஜெனட்டிக் காசஸ் தான். ஸோ 2 ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருக்குமே கேரியோடைப்பிங் டெஸ்டிங் பண்ணுவோம். இது அன்னையில் ஹார்மோனல் காசஸ் இருக்கலாம், இல்லை கர்ப்பப்பை ரொம்ப சின்னதாக இருக்கலாம், இல்லை 2 கர்ப்பப்பையாக இருக்கலாம். இந்த மாதிரி என்ன ரீசன் அப்படின்னு நம்ம இவாலுவேட் பண்ணி பார்க்கணும். ஆண்களுக்குமே விந்து நார்மலாக இருந்தால் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னு ஒரு டெஸ்ட் பண்ணுவோம். இந்த டிஎன்ஏ மெட்டீரியல் வந்து எம்ப்ரியோக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ என்ன ப்ராப்ளம் எக்ஸாக்டாக நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு தகுந்தாப்புல ட்ரீட்மெண்ட் எடுத்தால் கண்டிப்பாக யூ கேன் ஹாவ் அ ஹெல்தி பேபி.